Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ஷனை பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். இங்க வந்து நான் வந்து சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ஷனுக்காக எடுத்துக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா 16 amps கெபாசிட்டி கூடிய ஆங்கர் சுவிட்ச் பாக்ஸ் தான் வந்து எடுத்துக்கிறோம். இதோட கனெக்ஷன் டீடைல்ஸ் தான் பத்தி பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இண்டிகேட்டர் லேம்ப் கொடுத்திருக்காங்க. 5-in-1 சாக்கெட் கொடுத்திருக்காங்க. இதோட கெபாசிட்டி 16 amps. சுவிட்சோட கெபாசிட்டி வந்து 20 amps. இதில் வந்து இன்பில்ட்டாக ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஃபியூஸ் இருக்காது, நான் வந்து ஃபியூஸ் போடணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வாட்டர் ஹீட்டருக்கு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபியூஸ் ரேட்டிங் அதிகமாக 15 amps தாங்கக்கூடிய ஒரு ஃபியூஸ் ரேட்டிங் வந்து நான் போட்டுக்கிறேன். ஃபியூஸ் எப்போவுமே போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாகவே போடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கரெக்டாக உங்களுக்கு ப்ளோ அவுட் ஆகுது. ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா. ஓகே, இப்போ நான் வந்து ஃபியூஸ் போட்டாச்சு, இன்சர்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டீட்டெயிலாக உள்ளே வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடு இருக்கிற ஸ்க்ரூவையும் ஓப்பன் பண்ணி எடுத்துடுறேன். வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருக்காக இங்கே நியர் லேம்ப் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஃபேஸ் வந்து சுவிட்சை கொடுத்துட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வழியாக கொண்டு வந்து நம்மளோட சாக்கெட்டு கொடுக்கணும். இதான் கான்செப்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்விட்சிலேருந்து ஒரு லூப் எடுத்து ஃபியூஸை கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ்லேருந்து இன்னொரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட 5-pin சாக்கெட்டில் ஃபேஸ் லைனுக்கு கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சில் ஃபேஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஃபேஸ் சப்ளை வந்து சுவிட்சலோட இன்புட்டு கொடுத்துட்றோம். நியூட்ரல் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5-pin-ஓட நியூட்ரல் லைனுக்கு கொடுத்துட்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஒயரிங்குமே முடிச்சாச்சு. இவ்வளோ தான். இப்போ நம்ம நியர் லேம்பை அதோட இண்டிகேஷன் லேம்பில் இன்சர்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸில் ஒரு ஹோல்ஸ் போட்டு இந்த ஒயரை வந்து வெளியே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இதை தான் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து இன்புட் சப்ளை இருக்கோ அங்கே வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்காக இந்த 2 ஒயரை வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம பாக்ஸ் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஜங்ஷன் பாக்ஸ் கனெக்ஷன் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது சும்மா ஒரு டைம் செக் பண்ணுறதுக்கான இன்புட் சப்ளை கொடுத்து பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியான் பல்ப் வந்து க்ளோ ஆகிற தெரியும் ஆன் பண்ணுறப்போ.